மிக ஆபத்தான பாதாள உலகக்குழு ஒன்றின் தலைவன் பல கொலைகள், ஆழ்கடத்தல், கப்பம் கோருதல், வாளால் வெட்டி காயப்படுத்தல் பல சம்பவங்களுடன் தொடர்புடைய பஸ் லலித் இன்றைய தினம் துபாயிலிருந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றார். இப்போது இன்று காலை இது இடம்பெற்றிருக்கின்றது. விசாரணைகளும் அவரிடம் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மேலும் ஷிரான் பாசிக்கிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே ஒரு ஆசிரியர் தொடர்பாக தகவல் வெளியாகி இருக்கின்றதாம். இப்போது இந்த ஆசிரியரும் அவருடைய மனைவியும் இப்போது நாட்டை விட்டு தப்பி தாய்லாந்துக்கு சென்றிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஷிரான் பாசிக்கை இப்போது அமெரிக்காவினுடைய FBI-யும் கடுமையாக விசாரிக்க ஆரம்பித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. மேலும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான வழக்கு எதிர்வரும் மாதம் 22ஆம் தேதி அந்த வழக்கின் தீர்ப்பு அறிவிக்கப்படும் என்றும் வாக்குமூலங்கள் வழங்குகின்ற பணிகள் எல்லாம் இப்போது நிறைவடைந்திருக்கின்ற என்ற தகவல்களும் வெளிவந்திருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். பஸ் லலித், இந்த பஸ் லலித் என்றால் யார்? இப்போது இலங்கையில் இருக்கக்கூடிய மிக மோசமான, மிக பயங்கரமான பாதாள உலக குழுக்களின் தலைவர்களிலே ஒருவர் என்று சொல்லப்படுகின்ற இந்த பஸ் லலித் துபாயிலே கைது செய்யப்பட்டிருந்தார். அவரிடம் அங்கே நடத்தப்பட்ட விசாரணைகளின் பின்னர் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டிருக்கின்றார். இலங்கையினுடைய குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிடம் அவர் கையளிக்கப்பட்டிருக்கின்றார். இன்று காலையிலே தான் அவர் இலங்கையினுடைய சர்வதேச விமான நிலையத்தினூடாக கொண்டு வரப்பட்டிருக்கின்றார். இந்த பஸ் லலித் இப்போது மத்திய குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டு விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. யார் இந்த பஸ் லலித் என்று கேட்கின்ற போது இலங்கைக்குள்ளே இடம்பெற்ற மிக பெரும் மோசமான சம்பவங்களின் பின்னால் இந்த பஸ் லலித் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இவர் துபாயிலே ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கின்றது. காரணம் எல்லாமே போதைப்பொருள் கடத்தலால் கிடைத்த பணம் தான் என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. இந்த பஸ் லலித் பல கொலைகளின் பின்னால் இருக்கின்றாராம். ஆழ்கடத்தல், ஆளை கடத்தி கப்பம் கோருதலின் பின்னால் இந்த பஸ் லலித் இருக்கின்றாராம். அத்தோடு பல துப்பாக்கிச் சூட்டுகளின் காரணமாக பலரை காயப்படுத்திய சம்பவத்தின் பின்னால் இந்த பஸ் லலித் இருக்கின்றாராம். இந்த பஸ் லலித் வாளால் பலரை வெட்டி காயப்படுத்திய சம்பவங்களிலே இந்த பஸ் லலித் தொடர்புடையவராக இருக்கின்றார் என்றும் அவர் தொடர்பான வழக்குகள் பல நிலுவையிலே இருக்கின்றது. அந்த வழக்குகளும் அவர் முன்னிலையாகவில்லையாம் நீதிமன்றத்திலும். அது தொடர்பாகவும் இப்போது பஸ் லலித்திடம் விசாரணைகள் நடத்தப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கும் அவர் இப்போது உட்படுத்தப்பட போகின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. களுத்துறையினுடைய தெற்கு பகுதியைச் சேர்ந்தவர் தான் இந்த பஸ் லலித் என்று சொல்லப்படுகின்றது. இந்த போதைப்பொருள் கடத்தலிலே மிக பிரதானமானவராக செயற்பட்டு வந்தாராம் இந்த பஸ் லலித். இப்போது இவர் கைது செய்யப்பட்டு இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கின்றார். இதேபோன்று இன்னும் ஒரு போதைப் பொருள் கடத்தல்களிலே மிக பிரதானமான செயற்பட்டு வந்த இந்த ஷிரான் பாசிக் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபரும், அவரும் ஒரு போதைப் பொருள் கடத்தல்காரர், பாதாள உலக குழு செயற்பாட்டாளர் என்று பல பன்முகத்தன்மை வாய்ந்தவர் தான் இந்த ஷிரான் பாசிக் என்று சொல்லப்படுகின்றவரும். அவரும் கைது செய்யப்பட்டு சிறிது நாட்களுக்கு முன்னர் இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருந்தார். இவர் தொடர்பாக இப்போது போலீஸ் ஊடக பேச்சாளர் வுட்லர் அவர்கள் ஒரு தகவலை தெரிவித்திருக்கின்றார். இந்த ஷிரான் பாசிக்கை கைது செய்த போது, துபாயிலே அவரும் கைது செய்யப்பட்டிருந்தார். அவரை கைது செய்த போது அவருடைய தொலைபேசியை பரிசோதித்த போது ஈரான் நாட்டினுடைய பல தாக்குதல் கருவிகள், குறிப்பாக ரோன் போன்ற தாக்குதல் கருவிகள் அவருடைய தொலைபேசியிலே இருந்ததாம், புகைப்படங்கள் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதோடு ஈரானினுடைய தாக்குதலால் இந்த ஐக்கிய அரபு ராச்சியத்திலே அமெரிக்காவினுடைய பல தளங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் காணொலிகளும் அவரிடம் இருந்ததாம். இது தொடர்பாக அமெரிக்காவினுடைய FBI-யும் அதிலே தலையிட்டு விசாரித்திருக்கின்றது. இவர் ஏதும் அரசியல் சார்ந்த பின்புலத்திலே செயற்படுகின்றாரோ என்று. ஆனால் இல்லை, மாறாக இவர் வெறும் போதைப் பொருள் கடத்தல்காரர் தான் என்று தெரிந்த பின்னர் அமெரிக்காவும் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றிருப்பதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றது. அதன் பின்னர் தான் இவர் இலங்கையிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றார். இலங்கையிடம் கையளிக்கப்பட்ட போது இவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே பல தகவல்கள் வெளியாகி இருக்கின்றதாம். இந்த தகவல்களின் அடிப்படையில் இவருக்கு சொந்தமான சொத்துக்கள் இப்போது முடக்கப்பட இருக்கின்றது என்று தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதிலே மிக முக்கியமாக 2 வீடுகள், இவருக்கு சொந்தமான 2 வீடுகள் முடக்கப்படுகிறதாம். அத்தோடு 2 தொலைபேசி விற்பனை நிலையங்கள் முடக்கப்படுகின்றது. 5 ஹோட்டல்கள், இவருக்கு சொந்தமான 5 ஹோட்டல்கள் இப்போது முடக்கப்பட இருக்கின்றதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. எனவே இந்த ஷிரான் பாசிக்கும் ஒரு ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்து வந்தவர் தான் என்ற தகவல் கிடைத்திருக்கின்றதாம். அத்தோடு அவரிடமும் இப்போது தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமான விடயம், சொற்ப நாட்களாக இந்த பாதாள உலகக்குழு செயற்பாடுகள், போதைப் பொருள் கடத்தல் செயற்பாடுகளோடு தொடர்புடைய பலர் கைது செய்யப்பட்டு இப்போது அவர்களிடம் விசாரணைகளினூடாக அடுத்தடுத்த நபர்கள் கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். இந்த பஸ் லலித் கைது
செய்யப்பட்டதே ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் தான். அதேபோல் ஷிரான் பாசிக் கைது செய்யப்பட்டவரும் ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இன்னும் பலரை இலங்கைக்குள்ளே கொண்டு வருவதற்கான வேலைகள் இடம்பெற்று வருவதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகரவும் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த பாதாள உலக குழு செயற்பாட்டாளர்கள் எல்லாம் வெளிநாடுகளிலே ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்து வருகின்றார்களாம். அதுவும் இந்த ஹெலிகாப்டர் உலங்கு வானூர்திகளை கூட அவர்கள் வைத்திருந்தார்கள் என்ற அடிப்படையிலே அருண விஜயசேகர் அவர்கள், அதாவது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இந்த விடயமும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் வழக்கு தீர்ப்பு என்ற செய்தி பார்க்க கிடைத்திருந்தது பல ஊடகங்களிலே. என்ன விடயம் என்று பார்த்தால், இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக 24 பேர், குறிப்பாக இந்த முகமது இப்ராஹிம், முகமது நௌஃபர் அல்லது நௌஃபர் மௌலவி என்று சொல்லப்படுகின்றவர்கள் உட்பட 24 சந்தேக நபர்கள் அல்லது பிரதிவாதிகளுக்கு எதிராக தொடர்ச்சியாகவே வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று வந்தது. குறிப்பாக இந்த வழக்கு விசாரணையானது நிரந்தர மூவரடங்கிய மேல் நீதிமன்றத்திலே அந்த விசாரணைகள் இடம்பெற்று வந்ததாம். காலை நீதிமன்ற செயற்பாடுகள் தொடங்கியதிலிருந்து நடக்கின்ற அந்த விசாரணை இரவு 10 மணி வரையிலே அந்த விசாரணை இடம்பெற்றிருக்கிறது. காரணம், இந்த வழக்கை மிக விரைவிலே தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த வழக்கு தீவிரப்படுத்தப்பட்டிருந்தது. இவர்களுக்கு எதிராக 23,000க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன, குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றதாம். அதிலே இதற்கு முன்னர் சாட்சியங்கள் தரப்பு வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டது. அது இரவிரவாக நடந்திருக்கின்றது இந்த சாட்சியங்கள் பதிவு செய்கின்ற செயற்பாடு. அதன் பின்னர் எதிராளிகள், அதாவது இந்த சந்தேக நபர்கள் தரப்பு, பிரதிவாதிகள் தரப்பு சாட்சியங்கள் பதிவு செய்கிற அல்லது வாக்குமூலங்கள் பதிவு செய்கின்ற நிகழ்வுகள் இடம்பெற்று அது நேற்றைய தினம் 24ஆம் தேதி மாலையோடு முடிவடைந்திருக்கின்றது. இனி 2 தரப்பு வாக்குமூலங்களையும் அல்லது அவர்கள் வாய் மூலம் வழங்கிய அந்த வாக்குமூலங்களையும் எழுத்து மூலமாக எதிர்வருகின்ற 8ஆம் தேதி, அடுத்த மாதம் 9ஆம் மாதம் 8ஆம் தேதி நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அது சமர்ப்பித்த பின்னர் அதே அதாவது 9ஆம் மாதம் 22ஆம் தேதி இந்த வழக்கினுடைய தீர்ப்பு அறிவிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பலருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு தீர்ப்பு. இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக எங்களுக்கு நியாயம் கிடைக்காதா என்று பலரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு தீர்ப்புகளில் இது ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு. எதிர்வருகின்ற மாதம் 22ஆம் தேதி வழங்கப்படும் என்பதை இப்போது நீதிமன்றம் அறிவித்திருக்கின்றதாம். அத்தோடு இவர்கள், குறிப்பாக இவர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளில் 23,000க்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே இவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களை மறைத்து வைத்திருந்தல், கொலைக்கு உடந்தையாக இருந்தல், கொலை முயற்சி செய்தல் என்று பல குற்றச்சாட்டுகள், அதிலும் ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது, வாள்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது, வெடிமருந்துகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது, வெடிமருந்துகள் தயாரிப்பதற்கான உலோகங்கள் எல்லாம் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கின்றது ஆதாரங்களாக. இதையெல்லாம் வைத்துக் கொண்டுதான் இவர்கள் மீது 24 பேர் மீது தொடர்ச்சியாக வழக்கு இடம்பெற்று வந்தது. இனி எதிர்வருகின்ற மாதம் 22ஆம் தேதி தீர்ப்பு அறிவிக்கப்படும் என்பதை நிரந்தர மூவரடங்கிய நீதிமன்றம், மேல் நீதிமன்றம் அறிவித்திருக்கின்றது. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.